வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். போன வீடியோவில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சுடிதாரை இன்னைக்கு இந்த வீடியோவில் தைக்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவாடை இருக்குது பாருங்கள், அதில் வந்து சின்ன சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள், அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கும்போது உள்பக்கமாக பார்த்து எடுத்து வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இடுப்போட அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தைச்சிருக்கக்கூடிய பாவாடையோட இடுப்பு அகலம் பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க. நம்மளோட இடுப்பு அகலம் வர மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி அடிக்கும்போது ஒரே தையலில் போடாமல் எல்லா பக்கம் இருக்க டாட்லேயும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நம்மளோட இடுப்பு அகலம் 19.5 இன்ச்சு, மொத்தமாக 19.5 இன்ச் வர மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸுக்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். என்னோட சேனல் நம்ம கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தைக்க போகிற சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து தனியாலாம் எடுத்து போடலை. நான் வந்து சேலை மெட்டீரியலை தான் அப்படியே உள்ளே கொடுக்க போகிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலுவலுன்னு ஒரு கிளாத் இருக்குது. இந்த சேலை வந்து கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால சேலைக்குள்ளே கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்டயும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேலைகள் ஏதாவது இருக்கும், அதவே நம்ம லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, பாவாடைக்குள்ளே லைனிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம தனியாக லைனிங் எடுத்தோம் அப்படின்னா 2-3 மீட்டர் தேவைப்படும். ஸோ நம்ம இந்த மாதிரி சேலையவே உள்ளே கொடுத்து தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும். நான் எடுத்துருக்கக்கூடிய சேலை பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு சைனிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா போடுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே போல் சேலை எடுத்துக்கோங்க. அதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய லைனிங்கை பாவாடைக்கு மேலேயே இருக்க மாதிரி நீளம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடுப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கும்போது நீங்கள் நிறைய ஃப்ளீட்டு பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நடக்கும்போது தடுக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய துணி வச்சு தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு உங்களுக்கு பாவாடை வந்து பெருசாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட லைனிங் இருந்ததுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் போடும்போது நான் சொன்ன மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சு தைச்சிக்கோங்க. உள்ளே வந்து நமக்கு நிறைய கிளாத் இருக்கணும், அப்போ தான் நடக்கும்போது தடுக்காது. இந்த மாதிரி நீங்களும் வந்து வச்சு தைச்சிக்கோங்க. இதே போல் பாவாடைக்கு இடுப்பு ஃபுல்லாகவே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம தைக்கிற சுடிதார் பாருங்கள், தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தைக்கிறது தான் அப்படி இருக்குது, போட்டால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கேன், அதை வந்து வீடியோவோட இடையில வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோவை கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு இடையில இருக்கிறது தெரியும். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பாவாடை வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாப் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கோட் மாடலில் நான் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கேன். தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியணுங்கிறக்காக வீடியோக்குள்ளே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக தான் இருக்குது. அந்த டைமிங்கை நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம தைச்சிருக்கக்கூடிய பாவாடையை பாருங்கள், நமக்கு வந்து அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி உள்ளே போகிற லைனிங் வந்து பாவாடைக்கு மேலேயே இருக்க மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு வந்து பாவாடை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் சைடில் இருக்கிற கிளாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி தைச்சி விட்டுருங்க. இதே போல் 2 சைடு இருக்கிற கிளாத்தையும் தைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லைனிங் வந்து நகராமல் இருக்கும். இதே போல் 2 சைடு இருக்கிற லைனிங்கும் சேர்த்து வச்சு தைச்சி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் போடுற லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம தைக்கக்கூடிய சேலை பாருங்கள், ஜலடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே போடுற லைனிங் கிளாத்தும் வெளியில் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு தைச்சிடாதீங்க. தைக்கும் போதே வேறு லைனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா மட்டும்தான் பார்க்குறக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே இருக்க லைனிங்கும் வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு பாவாடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டாப் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையான்னு தெரியல. என்னோடய சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப் தைக்க போகலாம். டாப் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது மேலே வரும் பாருங்கள், அந்த கிளாத்தை நம்ம தைக்க போகிறோம். அதாவது முன்னாடி சைடு நம்ம தைக்கலாம். முன்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியை தான் நான் வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் மாடலில் இருக்கிறத தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து சேலையிலே தான் லைனிங் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற சேலையவே நான் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்லை அப்படின்னா லைனிங் இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கிளாத்தை எடுத்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து லைனிங்க்கும் சேலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே வச்சு தையல் போட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். இது வந்து கழுத்துக்கு கீழே கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே குட்டி குட்டியாக வெட்டி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் திருப்பி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தைச்சதை நல்ல பக்கமாக திருப்பி விட்டு தையலுக்கு நடுவுலேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உள் தையல் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக அப்படியே வெளி பக்கமாக பார்த்து திருப்பிக்கலாம். நம்ம திருப்பினதுக்கப்புறம் ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு நம்ம பதிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பதிக்கும்போது கழுத்தோட ரவுண்டு கட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அதையும் தையல் போட்டு பதிச்சிருங்க. அப்படியே அவுட்லைன் ஃபுல்லாகவே தையல் போட்டு பதிச்சு எடுத்துக்கோங்க. பதிக்கும்போது சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம பதிச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அவுட்லைன் பீஸரை கட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் வந்து கிளாத் பத்தலைன்னு நினைக்காதீங்க. அப்படியே நம்ம வந்து முன்னாடி பீஸோட மேலே வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் அப்படியே நான் வந்து விட்டுறேன். நீங்கள் ஒரே கிளாத்தாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு சைடும் நம்ம தைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம எடுத்து லைனிங்க்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டு உள்ளே குட்டி குட்டியாக வெட்டி விட்டு அப்படியே பரட்டி உள் தையல் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து கிளாத்தை பரட்டி வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கு மேலேயே தையல் போட்டு பதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுக்கலாம். தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் பார்த்து தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி வர வீடியோ வந்து கொஞ்சம் கடகடன்னு வரும், பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறுத்தி வச்சும் கூட பார்த்து தைச்சிக்கோங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நீங்களும் சுடிதார் தைச்சி பழகணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து நமக்கு டாப்புக்கு மேலே வரும். அதனால் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வந்து நமக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்ததாக அவுட்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய சேலை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு, ஆனால் முந்தானையும் அதே கலர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் முந்தானை அழகாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து தைச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கழுத்து ஏற்றி கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு முன்னாடி பீஸு. இந்த மாதிரி பீஸ் எடுத்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கோட்டை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸை நல்ல பக்கமாக மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பதிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து அளவாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் அப்படியே மேலே வச்சு நம்ம பதிச்சு விட்டுடலாம். பதிக்கும்போது பாருங்கள், கழுத்தோடு நிப்பாட்டிக்கோங்க. நடுவில் வந்து நீங்கள் தைச்சி விட வேணாம். அந்த இடத்துல நம்ம கயிறு வர மாதிரி தைப்போம். இதே போல் நீங்கள் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது பிசுறு இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் வந்து டிசைனுக்காக கயிறு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து டிசைனுக்காக கோல்டன் கலர் கயிறு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 மீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய பீஸாக கட் பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து சுடிதார் பத்தாமலே போயிடும். லைட்டாக இருக்க மாதிரி பிசுரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கயிறு வைக்க போகிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து சென்டராக 3 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் 2 சைடும் நேருக்கு நேர் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே போல் எத்தனை கயிறு வேணுமோ அத்தனை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் கயிறு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களோட சுடிதாரோட கரைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கோல்டன் கலரில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய கோல்டன் கலர் கயிறு பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுட்டு நம்ம 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பீஸை 2ஆக மடித்து நம்ம உள்பக்கம் கோட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். அதாவது நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துக்கு உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 6 பீஸும் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 6 பீஸும் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். இது வந்து கயிறு கோர்க்கறதுக்காக நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கயிறு கோர்க்கறதுக்காக 6 பீஸ் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைக்கவே இல்லை. அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து லைனிங்காக சேலையோட கிளாத்தையே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பீஸை லென்த்தாக வர மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே லைனிங் போட்டுக்கலாம். நீங்கள் லைனிங் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட சேலை கிளாத்தே இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் சுடிதார் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்மளோட அளவும் தைச்சிருக்க அளவும் மாறி மாறி இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போல்லாம் சேலையில் தைக்கிற சுடிதார் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தைச்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுடிதார் தைக்கணும் அப்படின்னா கடையில் லைனிங் வாங்கினீங்க அப்படின்னா 4-5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கி தைக்க வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு வந்து அதிகமாக தான் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் சேலையிலேயே கூட லைனிங் யூஸ் பண்ணி தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணமும் மிச்சமாகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லைனிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கக்கூடிய முன்னாடி பீஸ் எடுத்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தோட அவுட்லைனுக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு உள்பக்கம் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமாக குட்டி குட்டியாக வெட்டி விட்டு அப்படியே பெரட்டி கழுத்தோட மேல் பகுதியில் நடுவில் தையல் போட்டுக்கலாம். உள்பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாப்பை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். கழுத்தோட எஜ்ஜிலே தையல் போடுங்க. தையல் வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தொடர்ந்து வந்து லைனிங்கை தையல் போட்டு பதிச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாகவே தையல் போட்டு நம்ம பதிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி பகுதி வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு முன்னாடி வந்து தையல் போட்டு பதிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை லைனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாவது பிசுறு இருந்தது அப்படின்னா பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும். இப்போ நமக்கு அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் நேராக கீழே பாருங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இதே போல் 2 இடத்துலையும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு முன்னாடி பகுதி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடை தைச்சிக்கலாம். பேக் சைடுக்கும் இதே போல் லைனிங் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேக் சைடு எடுத்துக்கோங்க. லைனிங்க்கு மேலே வந்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்தோட அவுட்லைன் 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக உள்ளே இருக்கிறத குட்டி குட்டியாக வெட்டி விட்டுட்டு அப்படியே பெரட்டிட்டு நம்ம கழுத்தோட நடுவுலேயே தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் டாப்பை வந்து நல்ல பக்கம் வெளியில் வர மாதிரி பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட ஓரத்துலேயே தைச்சிக்கலாம். எஜ்ஜிலே தையல் வர மாதிரி சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. அடுத்ததாக அப்படியே நம்ம தொடர்ந்து லைனிங் மேலேயே தையல் போட்டு பதிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு பேக் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பேக் சைடோட ஷோல்டருக்கு கீழே டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சைடும் நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் வந்து 3 இன்ச் அளவில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 2 டாப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி எடுத்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்க அப்படின்னா பத்தாமல் போயிடும். 2 தையல் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசுறு இருந்தது அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு முன்னாடி பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கை தைச்சிக்கலாம். கை தைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கரை பீஸ்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து கைக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். கைக்கு வந்து நான் லைனிங்லாம் போடலை, அப்படியே தான் நான் வந்து தைக்க போகிறேன். நீங்கள் லைனிங் வேணும்னா போட்டு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்மளோட கையோட நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடிதாரோட கை நீளம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதுலேருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்திட்டு 5.5 இன்ச்சு நீளம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் வந்து குட்டியாக தான் மடிச்சடிக்க போகிறேன். அதனால் சின்னதாக 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கை நீளத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வந்து கையோட அகலம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கை லூஸ் வந்து 6.5 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை லூஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து மேலே வந்து 3 இன்ச் வச்சு உள்கை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையோட அகலத்துக்கும் கை லூஸுக்கும் தகுந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கையோட ரவுண்டை நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்தது எப்போதும் போல் தையலுக்கு வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக கையோட ரவுண்டை வரைஞ்சி விட்டு அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம கையோட உள்பகுதியில் சின்னதாக வந்து 2 தடவை மடக்கி அடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
கை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வேணும்னாலும் யூஸ் பண்ணி தச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம உள்பக்கமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு மடக்கி தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தான் கட்டம் போட்டிருப்போம். அதனால் கொஞ்சமாக மடக்கி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மடித்து அடிச்சுக்கலாம். இதே போல் 2 கையும் நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 கையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு முன்னாடி கைக்காக கொஞ்சமாக குடையிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு சுடிதாரோட முன்னாடி பகுதிக்கு வரும். அதனால அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாப் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் கிட்டத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கையை நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம 1/4 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் தையல் பிடிங்க. எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்து நமக்கு நகர்ந்து வந்துடும். அதையே நம்ம கை ஃபுல்லாக தொடர்ந்து வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் 2 தையல் வர மாதிரி தொடர்ந்து தைச்சிக்கோங்க. கை ஜாயின் பண்ணுறப்ப நம்ம அறுக்காத்து போட்டிருப்போம் பாருங்கள், அதை முன்னாடி பகுதிக்கு வருதான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. இந்த கை வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதே போல் நம்ம இன்னொரு கையை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கை வந்து நம்ம 2 சைடுக்கும் அழகாக தைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரே லென்த்தாக தான் பாவாடை தைச்சிருக்கேன். அதனால் ஒரே லென்த்தாக தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு சைடு கையை மட்டும் தைச்சி எடுத்துக்கிறேன். சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நேராக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரே லென்த்தாக தான் பாவாடை தைச்சிருக்கேன். அதனால ஒரு சைடு மட்டும் தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாவாடையை வச்சு தைக்க போகிறேன். சைடு அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவாடையை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த டாப்புக்கு மேலே நல்ல பக்கமாக பாவாடையோட உள் பக்கம் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாவாடை வந்து நம்மளோட சுடிதாரோட இடுப்புக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, டாப்புக்கு பத்தாமல் போயிட போகுது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இடுப்பு பத்தாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அளவு கரெக்டாக இருக்குது. அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தைக்கும்போது பாருங்கள் 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடியில் வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவர்லாக் இருந்ததுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த தையல் போடுறப்ப நீங்கள் வந்து குட்டியாக தையல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாவாடை வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சைடு இருக்கிறது அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்கள் கையோட லூஸை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடிதாரோட கை லூஸ் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கயிறை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா கயிறு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து கரையவே நான் வந்து நீளமாக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கரை பீஸை வந்து நீளமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி 2 இன்ச்சில் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நீளமாக தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடியே உள் பக்கமாக வச்சு தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு அடிச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். 2 இன்ச் அளவில் பீஸ் எடுத்து நீங்கள் தைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெட்டையாக மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரட்டிக்கோங்க. இது வந்து பெருசாக இருக்கனால பெரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஜாயின் போட்டதெல்லாம் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நார்மலாக பிரியாமல் இருக்கும். கயிறை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணின கயிறை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம சுடிதாரோட உள்பகுதியில் பேக் சைடுக்கு வச்சு தைச்சிக்கலாம். உள்ளே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கமாக பார்த்துட்டு இந்த கயிறை வந்து இடுப்போட சைடுக்கு நமக்கு சைடில் வர மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. தையல் போடுறப்ப 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 சைடு கயிறையும் நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க.
கயிறை வந்து நம்ம 2 சைடு தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சைடு அடிக்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும், தைக்கிறப்ப இடைஞ்சலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சைடு அடிக்கிறதுக்காக தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கை லூஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த சைடு தைச்சும் பாருங்கள், அதே அளவுக்கு தையலை இந்த சைடு தைச்சி எடுத்துக்கலாம். தையல் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ச்சில் இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். நீங்கள் தைக்கிறப்ப தொடர்ந்து வந்து கீழே வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தையல் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கையை வந்து 2ஐயும் சமமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம கையோட அளவை மார்க் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்க சுடிதாரோட கை லூஸ் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது 2 கையும் சேர்த்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே அறுக்காத்து போட்டிருப்போம், அந்தளவுக்கு தையல் நேராக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இடுப்பு வந்து நான் அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கயிறு வச்சுருக்கோம் பாருங்கள், அதனால நம்ம லூஸாக இருந்தாலும் கயிறு வச்சு கட்டிக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து லைட்டாக தான் இடுப்பு பிடிச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தைக்க போகிற சுடிதார் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுக்கு தான் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி அம்பர்லா சுடிதார் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து நான் இடுப்பெல்லாம் டைட் பிடிக்கல, நார்மலாக தான் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு கடைசியில் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கயிறை வந்து நம்ம எடுத்து கட்டிக்கலாம். தைக்கும்போது சுடிதாரோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தைக்கும்போது 2-3 தையல் லைனாக வர மாதிரி தைச்சிக்கோங்க. தையல் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு தைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு தைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தையலை வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் குட்டி தையலாக வச்சு தைச்சி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து பிரிக்கும் போது நம்மளே திட்டிகிட்டே பிரிப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சைடு வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்ச சுடிதாரை அப்படியே பரட்டிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக தைக்கிறதுல பார்த்தீங்கன்னா தைக்கிறப்ப பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும், ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்தா சுமாராக தான் இருக்கும். நான் தைக்கிற சுடிதார் வந்து அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இடையில லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் தைச்ச சுடிதாரும் எப்படி இருக்குது, அதை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தைச்ச சுடிதாரை அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து சுடிதார் தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து டிசைனுக்காக கயிறு வந்து வைக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கயிறு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுடிதாரோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதாருக்கு முதல்ல நான் வந்து ஒரு சுடிதார் தைச்சிருந்தேன். அந்த சுடிதாரை பார்த்துட்டு என்னோட நாத்தனார் அதே மாதிரி எனக்கும் வேணும்னு சேலை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சுடிதார் தைச்சிருந்தோம். நான் வந்து இந்த சுடிதார் தைச்ச ரிசல்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் தைச்ச சுடிதார் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 ட்ரெஸ்லையுமே எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 சுடிதாருமே பார்த்தீங்கன்னா மாடல் மட்டும் வேறு மாதிரி நான் வந்து கட் பண்ணி தைச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டிசைனுக்காக நம்ம கயிறு வச்சுக்கலாம். கயிறு பார்த்திங்கன்னா 1 மீட்டரில் கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம மேலேருந்து இந்த மாதிரி தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கயிறில் வந்து கீழே வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கோம். அது வந்து எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதாருக்கே பார்த்திங்கன்னா இந்த கயிறு தான் ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கயிறில் வந்து கீழே வைக்கிறதுக்காக சின்னதாக முக்கோண டிசைனில் நம்ம தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற சேலையோட கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி 4-5 மடக்கிக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வட்டமாக ஒரு சேஃப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சின்னதாக நான் வந்து டிசைன் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வட்டமாக வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வட்டமாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நீங்கள் லேஸோட டப்பாவை கூட யூஸ் பண்ணி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பீஸை ரெட்டையாக மடிச்சுக்கலாம். நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை வட்டம் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பீஸை ரெண்டையும் சமமாக வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பெரட்டி வெளியில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையுமே தைச்சி எடுத்து பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு மேலே தையல் போட்டு ரெடியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து மொத்தம் 6 பீஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைடுக்கு 3 பீஸ் வர மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பீஸை கயிறோட ஓரத்துலேருந்து நம்ம வச்சு தைச்சிக்கலாம். அதே போல் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா 2 பீஸையும் சேர்த்து வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது தைக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் வச்சு தைச்சிக்கோங்க. லைனாக வந்து அடுக்கடுக்காக வர மாதிரி தைச்சிக்கோங்க. கேப் இருந்தது அப்படின்னா பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்காது. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுடிதார் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கயிறை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். குட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைச்ச சுடிதார் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு அழகான சுடிதார் தைச்சி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப புரிகிற மாதிரி தான் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். என்னோடய சேனல் நேமை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இதே போல் சுடிதார் வந்து நீங்களும் தைச்சி பழகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்ச சுடிதார் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கெலாம் புரியணுங்கிறக்காக தான் நான் வந்து வீடியோவை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே போல் பயனுள்ள வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.